ஹாப்பிராஜ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்கிற ஹாப்பிராஜ் படம் வந்துட்டு நல்ல ஃபுல்லா ஃபன்னபிளான மூவியா தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த மூவியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அதுக்கு அவங்க அப்பா தான் ரீசன். அவங்க அப்பாவை எல்லாருமே வந்துட்டு உருவ கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால வந்துட்டு அவருக்கு எந்த பொண்ணுமே வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்பாவோட உருவ கேலி தான் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, பெங்களூருக்கு மூவ் ஆயிடுவாரு. அங்க போய் ஒர்க் பண்ணுவாரு. அவர் அதுக்கப்புறமேட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணோட அப்பாவா வந்துட்டு அப்பா வந்துட்டு கம்பேக் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல எல்லாரோட ஆக்டிங்குமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. எல்லாருமே வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. மரியராஜா இளஞ்செழியனோட இயக்கத்துல தான் இந்த படத்தை வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஃபன்னா கொண்டுட்டு போயிருந்தாலும் லாஸ்டா வந்துட்டு எமோஷனலா முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு 3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. தினமலர் 2.5 கொடுத்திருக்காங்க. இந்தியா டுடே 2.5 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching.